வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பாலக்கீரை கடைசல் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கப்பு அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். பருப்பு ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். 5 பல்லு சேர்த்துக்கலாம். 15 சேர்த்துக்கலாம். தக்காளி கட்டினி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு ஓரளவுக்கு இப்போ வெந்திருக்கும். குக்கரில் வைக்கிறதுனால நம்ம இது கூடயே என்ன பண்ணிக்கலாம்னா பாலாக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாலாக்கீரையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் வச்சுருக்கேன், 3 லிட்டர் குக்கரில். ஸோ 2 விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு தேவையான பாலாக்கீரை கடைசல் ரெடி ஆகிடும். குக்கரில் 3 விசில் விட்டாச்சு. கீரை நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ தாளிச்சு கொட்டி கடைஞ்சிட்டோம்னா கீரை கடைசல் பாலாக்கீரை கடைசல் ரெடி ஆகிடும். அடுப்பில் தாளிப்பு கரண்டை வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மற்றக்கோல் போட்டு கடைஞ்சிட்டா மற்றக்கோல் போட்டு கடைஞ்சிட்டா பாலாக்கீரை கடைசல் ரெடி ஆகிடும். சுட சுட சாதம் ப்ளஸ் கீரை ஒரு பயங்கரமான ஆப்டான ஒரு காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பாலாக்கீரை கடைசல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பயங்கர ஆப்டான ஒரு பாலாக்கீரை கடைசல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லது.